வெல்கம் பேக் ராயல் டைரி யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி இஸ்ரோ ஜாப் சீரிஸில் பார்க்கக்கூடியது வந்து ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஒரு போஸ்ட் டீட்டெயிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து 3 வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அரௌண்ட் 25,000லேருந்து நீங்கள் வந்து 81,000 வரைக்குமே ஏர்ன் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு மந்த்லி பே ஸ்லிப் அவ்வளோ இருக்கும். அடுத்து வந்து இந்த ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எலிஜிபிலிட்டின்னு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4 வகையான கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கிராஜுவேஷன் முடிச்சிருக்கணும். அந்த கிராஜுவேஷனில் 60% மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அந்த 60% அப்படி இல்லைனா உங்களுடைய டிகிரியில் வந்து நீங்கள் சிஜிபியை வந்து 6.32 அபோவ் வந்து நீங்கள் வச்சுருக்கணும். அவுட் ஆஃப் 10 ஸ்கேலுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கணும். இது வந்து யூனிவர்சிட்டி ரெக்கக்னைஸ் த யூனிவர்சிட்டி வித் யூஜிசி நாம்ஸ் படி நீங்கள் வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ் படிச்சிருக்கணும். அல்லது அப்படி இல்லைனா ரெண்டாவது குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது டிப்ளமோ நீங்கள் படிச்சிருக்கணும். டிப்ளமோ வந்து கமர்ஷியல் ஆர் செக்ரட்டரியல் ப்ராக்டிஸ்ன்ற ஒரு டிப்ளமோ கோர்ஸ் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். இதுலேயும் நீங்கள் 60% மேலே ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அவுட் ஆஃப் 3.62 சிஜிபியை வந்து அவுட் ஆஃப் 10க்கு நீங்கள் வந்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டி. அடுத்து வந்து உங்களுக்கு வந்து ஸ்டென்னோ வந்து கம்பல்சரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸ்டென்னோ வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் டைப் ரைட்டிங், சரிங்களா? டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் வந்து வெரி மஸ்ட்டு. ஸோ இங்கிலீஷில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பெர் மினிட்டுக்கு வந்து 60 வேர்ட்ஸ் அடிக்கிற மாதிரி இருக்கும். 60 வேர்ட் பெர் மினிட்ஸ் வந்து நீங்கள் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும். கம்ப்யூட்டர் லிட்ரேச்சர் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். சரிங்களா? அது இந்த 5மே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிறீங்க. ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்க்கும்போது 18 இயர்ஸ்லேருந்து நீங்கள் வந்து பிலோ 28 இயர்ஸ் வரைக்குமே நீங்கள் எலிஜிபிள் டு அப்ளை ஃபார் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட், ஜேபிஎன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்து வந்து செலெக்ஷன் மெத்தாலஜி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் ப்ளஸ் ஸ்கில் டெஸ்ட். சரிங்களா? ரிட்டன் டெஸ்ட் வந்து உங்களுடைய கிராஜுவேஷன் லெவல்லேருந்து கொஷின் கேட்பாங்க. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கம்ப்யூட்டர் லிட்ரேச்சர் டெஸ்ட், கம்ப்யூட்டர் நாலேஜ் ப்ளஸ் வந்து டைப் ரைட்டிங் டெஸ்ட். ஓகே, டைப் ரைட்டிங் டெஸ்ட், உங்களுடைய பிஹேவியர் டெஸ்ட், அந்த 3மே வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் ஸ்டெனோகிராஃபர் டெஸ்ட். ஓகே, இந்த 3 எக்ஸாமும் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் கம்ப்யூட்டர் லிட்ரேச்சர் டெஸ்ட், ஸ்டெனோகிராஃப் டெஸ்ட் அண்ட் டைப்பிங் டெஸ்ட் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் ஸ்கில் டெஸ்ட் தான். இதில் வந்து நீங்கள் வந்து ஜஸ்ட் குவாலிஃபை நேச்சர் தான். நீங்கள் ரிட்டன் டெஸ்ட்டில் அதிக ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ரிக்ரூட்மெண்ட் ஆகிடலாம். சரி, ஓகே. இப்போது நான் வந்து ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் என்ற போஸ்ட்டில் வந்து என்ட்ரு ஆகிறேன் அப்படின்னும் போது எனக்கு வந்து ப்ரொமோஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பர்சனல் செக்ரட்டரி, ஓகேங்களா? பர்சனல் செக்ரட்டரியாக நீங்கள் வந்து ப்ரொமோட் ஆவீங்க. சரிங்களா? பர்சனல் செக்ரட்டரியாக ப்ரொமோட் ஆவீங்க. அப்போ உங்களுக்கு வந்து பே லெவல் வந்து 6 வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. சரிங்களா? பே லெவல் 6 வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பே லெவல்லேருந்து உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் இருக்குது, ஸ்கீம்ஸ் இருக்குது. சப்ஜெக்ட் டு அவைலேட் இந்த பொசிஷன் ஆஃப் ஜூனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் போஸ்ட்டில் நீங்கள் எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ராயல் டைரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நம்மளுடைய சேனலுடைய ரீசன்ஸ் வீடியோலாம் போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய ராண்ட் ரியல் கண்டென்ட், டிஆர்டிஓ, இஸ்ரோ, ஜாம், கேட், ஜஸ்ட், பிஹெச்டி அவேர்னஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.